ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகியுள்ளது மதராசி. இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் படத்தின் ப்ரமோஷன் பேட்டிகளை கொடுத்து வருகிறார் ஆர் முருகதாஸ். அந்த பேட்டியில் சிவகார்த்திகேயனை விஜயாக மாற்றும் எண்ணம் உங்களுக்கு இருந்ததா என கேட்கப்பட, ஒருவரைப் போல இன்னொருவர் வரவேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எம்ஜிஆரின் இமேஜ் வேறு, மீண்டும் அதே ரூட்டில் வரும்போது ரஜினி சாருக்கும் எம்ஜிஆர் சாருக்கும் சம்பந்தமே இருக்காது. எம்ஜிஆர் சினிமாவில் சிகரெட், மதுவே இருக்காது. ஆனால் ரஜினி அதற்கு முற்றிலும் எதிராக இருந்தார். அதே போல ஆரம்ப கட்டத்தில் விஜய் சார் ரஜினி சாரின் பாணியை பின்பற்றினாலும் தனக்கென ஒரு பாணியை உருவாக்கி கொண்டார். போலவே சிவகார்த்திகேயனும் தனக்கென ஒன்றை உருவாக்கி கொண்டார். இம்மூவருக்கும் ஒற்றுமை என சொல்வதென்றால் 3 பேரையும் குழந்தைகளுக்கு பிடிக்கும் என கூறினார் ஆர் முருகதாஸ். அதே போல ஒரு படம் ஏன் வெற்றி அடைகிறது, ஏன் தோல்வி அடைகிறது என்று நீங்கள் சிந்திப்பீர்களா என கேட்டபோது, துப்பாக்கி படத்தின் போது என்னிடம் முதல் பாதி மட்டுமே இருந்தது. அதனுடன் ஷூட்டிங் சென்றோம். அங்கு கதையை யோசித்து யோசித்து எடுத்தேன். அதே போலத்தான் கத்தி படத்திற்கும். இவை இரண்டுமே வெற்றி என்றதும் எனக்கு கதை எளிமையாக வருகிறது என நினைத்து விட்டேன். ஆனால் படம் தோல்வி அடையும் போதுதான் இது சரியான முறை இல்லை என உணர்ந்தேன் என்று கூறினார். அதேபோல் தன் குடும்ப நிகழ்வில் டான்ஸ் ஆடியது பற்றி பேசிய முருகதாஸ், எங்கள் வீட்டில் பெரிய நிகழ்ச்சி நடந்து நாளாகிவிட்டது என்பதால் என் மகளின் மஞ்சள் நீராட்டு விழாவை பெரிதாக ஏற்பாடு செய்ய நினைத்தோம். நிகழ்ச்சி ஏற்பாடுகள் எல்லாம் மனைவியுடையது. டான்ஸ் ஆட வேண்டும் என்பதையே மாலையில் தான் சொன்னார்கள். சரி, உறவினர்கள் முன்புதானே என ஆடினேன். ஆனால் அது இவ்வளவு வைரலாகும் என நினைக்கவில்லை என்றார் ஆர் முருகதாஸ். இதற்கு பிறகு சல்மான் கானுடன் பணியாற்றிய அனுபவம் மற்றும் சிக்கந்தர் படத்தின் தோல்வி பற்றி பேசிய முருகதாஸ், நாம் காலையில் பணியாற்றும் வழக்கம் உள்ளவர்கள். ஆனால் சல்மான் இரவு 8 மணிக்கு தான் ஷூட்டிங்க்கு வருவார். பகல் காட்சி எடுப்பதென்றால் கூட பகல் போல லைட் செய்து இரவில் தான் எடுக்க வேண்டும். ஹீரோ சுறுசுறுப்பாக இருந்தாலும் மற்ற நடிகர்கள் எல்லோரும் சோர்ந்து விடுவார்கள். எனவே காட்சிகளின் தரம் குறையும். சிக்கந்தர் கதையின் அடிப்படை என் மனதுக்கு நெருக்கமான ஒன்று. ஒரு ராஜா தன் மனைவி வாடும் காலத்தில் அவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவள் இறந்த பின்பு அவள் உடல் உறுப்புகளை கொடையாக பெறும் நபர்களுக்கு உதவ நினைக்கிறார். அதற்கு ஒரு ஊரே உறுதுணையாக இருக்கிறது என்ற ஒன்லைனை வைத்து எழுதினேன். அதை சரிவர செய்ய முடியவில்லை. ஆனால் அதற்கு நான் மட்டும் காரணமில்லை என்றார் ஆர் முருகதாஸ்.